மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய் யான மைந்தராய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய் இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் வாழ்ந்திடுவோம். நாடி மண்ணை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயத்தை பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் வாழ்ந்திடுவோம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே நீ இன்று இயேசு மண்டை வாராயோ சாகா ஜீவன் கண்டடைய எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் வாழ்ந்திடுவோம். அன்பான நல்மீட்பன் குரல் நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு
செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். வாசிக்கிட்ட வேத பகுதியிலே சாரிபாத் என்ற இடத்தில் வசித்த ஒரு விதவையினுடைய வாயின் சொற்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதவை சொல்லுகிறாள், என்னிடத்தில் ஒரு பிடி மாவு மாத்திரம் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. இதை சாப்பிட்ட பின்பு நாங்கள் அடுத்து இனி வரும் நாட்களில் எங்களுக்கு உணவே இல்லாமல் நாங்கள் செத்து போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை அவள் சொல்லுகிறாள். அப்படியானால் இந்த சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையும் அந்த பெண்ணின் குழந்தையுடைய வாழ்க்கையும் முடிந்தது என்ற நிலையில் அங்கே இருந்தது. இதற்கப்புறம் உணவுக்கு எங்கேயுமே போக முடியாது, சாப்பிட்றதுக்கு நீ வழியே கிடையாது, வாழ்வதற்கான வாழ்வாதாரமே இல்லை என்பதுதான் அந்த விதவையினுடைய நிலைமையாக அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த விதவையினிடத்திற்கு தான் தேவனாகிய கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். எலியாவை போஷிப்பதற்காக இந்த விதவையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எலியா ஆகாப் ராஜாவுக்கு எதிராக அவர் பாகால்களுக்கு ஆராதனை செய்ததன் நிமித்தமாக தன் மனைவியாகிய எசபேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியினால் ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொன்னார், இனி தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். இப்ப எலியாவை கொலை செய்வதற்காக அழிப்பதற்காக ஆகாப் ராஜா தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த எலியாவை பாதுகாப்பதற்காக யெகோவாகிய தேவன் எங்கே கொண்டு வருகிறார்? இந்த சாரிபாத் கிராமத்தில் வாழுகின்ற ஒரு விதவையினிடத்தில் இந்த எலியாவை கூட்டி வருகிறார். இங்கு எலியாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அவருக்கும் போஜனம் வேண்டும். இங்கே இந்த விதவைக்கும் ஆகாரம் வேண்டும், அவருடைய குழந்தைக்கும் ஆகாரம் வேண்டும். ஆகவே இந்த மூவருடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எலியாவுக்கும் ஒரு பாதுகாப்புக்காக தான் ஆண்டவர் இங்கே அழைத்து வருகிறார், அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. இவர்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட பின்பு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த விதவையினுடைய நிலைமை. ஆக இந்த 3 பேரையும் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துகிறார், அதிசயமாய் வழி நடத்துகிறார். ஏதோ ஒரு நாள் அற்புதம் அதிசயம்லாம் இல்லை. தேசத்துல திரும்ப மழை வரும் மட்டும் தினமும் அதிசயம், தினமும் அற்புதம். மாவு செலவழிந்து போகவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. எவ்வளவு அற்புதம் பாருங்க. மிக அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறார், மிக அற்புதமாய் தேவன் நடத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அநேக நேரங்களிலே உலகத்தில் இருந்து நமக்கு சில சமிக்கைகள், அதாவது சில சத்தங்கள் நம்முடைய காதுகளில் தொனிக்கிறது. அது பல விஷயங்கள் அது காணப்படலாம். வறுமை, வியாதிகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், இப்படி பல காரியங்களை வைத்துக் கொள்ளலாம்.
எல்லாம் ஒரு காரியத்தை நமக்கு முடிந்தது, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். நீங்க பாருங்க, ஆண்டவர் எலியாவை பாதுகாப்பதற்கு இந்த சாரிபாத்தினுடைய விதவியின் வீட்டுக்கு அழைத்துட்டு வர்றார். இந்த விதவியுடைய செயலில் ஒரு காரியத்தை நீங்க கவனித்து பார்க்கணும். என்ன தெரியுமா? இந்த விதவை கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். இது கடைசி நேர ஆகாரம், கடைசி நேர ஆகாரம். இதுக்கப்புறம் ஆகாரத்துக்கு வழி இல்லை. அதான் அந்த விதவை சொல்லுகிறாள், இதற்கப்புறம் நாங்கள் மரித்துதான் போக வேண்டும் என்று சொல்லி. அடுத்து நாங்கள் மரித்துதான் போக வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சாரிபாத் விதவை செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை அப்படி வீட்டில் வச்சுட்டு அதை சுட்டு சாப்பிடுவதற்காக அவள் வீட்டை விட்டு வெளியேறி விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். நல்லா கவனிக்கணும். ஒரு நேரம் சாப்பாடு தான் இருக்கு. ஏன் இந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக போய் விறகு பொறுக்கணும்? இதையான் சாப்பிட்டுட்டு நம்ம சாகணும்? அதை விட இதை சாப்பிடாமலே செத்து போகலாமே, சாப்பிடாமலே செத்து போகலாமே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விதவை கடைசி வரை முயற்சி செய்தாள். அப்படின்னா என்ன செய்தா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குதானே செய்தேன். இது ஒரு நேரம் நமக்கு ஆகாரத்துக்கு போதுமானதாக இருக்குதே, சரி அதுக்கப்புறம் உள்ளது பின்னால் உள்ள கதை. ஒருவேளை நாம் மரித்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குமானால் மரித்து போகலாம். ஆனால் இந்த கடைசி நேர உணவுக்கான இந்த கொஞ்சம் ஆகாரத்தையும் கொஞ்சம் அந்த எண்ணெய் அந்த மாவையும் அலட்சியப்படுத்தாமல் அதை முழுமையாக அவள் பயன்படுத்தும்படியாக அவள் தன் பிரயாசத்தில் இறங்கினாள். அதனால தான் அவள் போய் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் தூரத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு சொல்லிடுவான், இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவான். இனி எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவான். இனி இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லை பிரியமானவர்களே, இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற காரியங்களின் பயன்களை கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். அதற்கு முன்னமே நீங்களாக அவிசுவாசத்தினால் தவறான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். இப்படி ஒரு எலியா என்கின்ற ஒரு கர்த்தருடைய மனுஷன் வருவார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் வீட்டில் எண்ணெயும் ஆகும், பஞ்சகாலம் மட்டும் தீர்ந்து போகாமல் இருக்குன்னு அந்த ஸ்திரீக்கு தெரியுமா? தெரியாது. அவள் வீட்டில் கடைசி நேர அடையை சுடுகின்ற நேரம் வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த வேளை அடையை சுடுவதற்காக எங்கேயோ தங்கியிருந்த கேரி தாட்டங்கரையில் இருந்த எலியாவை கர்த்தர் அழைத்து வருகிறார் சீதோனியரின் தேசத்திற்கு. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நீண்ட பிரயாணத்தில் அங்கே எலியாவை அழைத்து வருகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், கேரி தாட்டண்டையிலே தண்ணீர் வற்றி போயிற்று, அதனால் அவர் புறப்பட்டு இங்கே ஆண்டவர் வர சொன்னார்னு. இந்த விதவின் வீட்டிலே எண்ணெயும் அப்பமும் எண்ணெயும் மாவும் குறைந்து போகாமல் இருக்கும் அற்புதத்தை செய்த தேவன் அங்கேயே ஆற்றிலே தண்ணீர் வற்றினாலும் மறுநாள் திரும்ப தேவையான தண்ணீரை அந்த ஊற்றிலே புறப்பட பெருக செய்து அங்கே எலியாவை போஷித்திருக்கலாமே. ஆனால் கர்த்தர் இந்த விதவையும் அவனுடைய குழந்தையையும் காப்பாற்றுவதற்காக எலியாவை அங்கிருந்து அழைத்து வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை,
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகிமையான தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். அவர் அதிசயமானவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலியாவை அழைத்து வந்து அந்த விதவையும் அந்த விதவினுடைய மகளையும் போஷித்த தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடைசி பலன் வரைக்கும் முயற்சி செய்யுங்கள். உங்க நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் பேரில் வைங்க. அவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் சகாயராக இருக்கிறார் என்று. இங்க நான் பார்க்கலாம், அந்த விதவை கர்த்தரை தேடினாலோ கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தாலோ தெரியாது. ஆனால் அவள் ஒரு விதவை. அவள் ஒரு நல்ல ஒரு விதவை, கண்ணியமான ஒரு விதவையாய் அவள் காணப்படுகிறாள். அதனாலதான் தன்னுடைய கடைசி அந்த உணவை உண்ட பின்பு அவள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு இயல்பான ஒரு பட்டினியின் மரணம், பசியின் மரணத்தை எதிர்நோக்கி அவள் போனாள். ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விதவையை போஷித்த தேவன், விதவையும் அந்த குழந்தையும் பாதுகாத்த தேவன், எலியாவை போஷித்த தேவன், எலியாவை பாதுகாத்த தேவன். இவர் தனக்கு போஜனத்துக்காகவும் தன் பாதுகாப்புக்காகவும் அந்த சாரிபாத் விதவினிடத்தில் அனுப்பப்படுகிறார். ஆனால் அந்த சாரிபாத் விதவினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்கள் அடுத்த வேளை ஆகாரத்திற்கு வழியில்லாமல் தவிக்கின்ற மரணத்தை எதிர்நோக்கிற ஒரு விதவியாகவும் குழந்தையாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அங்கே பாருங்க, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். 3 பேரையும் பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், அவங்கள உடுத்துவிக்கிறார், உறைவிடம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் இயேசுவை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இயேசுவை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார். இந்த உலகத்தில் நாம் காதுகள் கேட்கின்ற செய்திகள், நம் கண்முன் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. பல சிந்தனைகள் நமக்குள் ஓடும், பலவிதமான எண்ணங்கள் ஓடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் கடைசி மாவு, கடைசி எண்ணெய் தீர்ந்து போகின்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு மாவையும் எண்ணெயும் நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். இந்த விதவை கர்த்தரை தேடினாள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் எலியா கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படுகிறவர். அவர் ஒரு பெரிய தீர்க்கதர்சி. ஆகவே இந்த எலியாவை போஷிப்பதற்காக அந்த விதவினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கலாம். ஆனால் அங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவளும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தாள். கடைசி வரைக்கும் முயற்சி செய்தாள். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போவோம், சாப்பிட மனசு இருக்காது. என்னதான் ருசியான பதார்த்தங்கள் முன்ன இருந்தாலும் மன சோர்வுகள், கவலைகள், நமக்கு அந்த ஆகாரத்தின் மேலே விருப்பம் வராது, எதையும் செய்ய தோணாது. எத்தனை தடவை தான் செய்கிறது? சரி, இது செஞ்சாலும் என்ன பிரயோஜனம், இதோட தான் முடிஞ்சு போக போதே, அது செஞ்சுட்டு ஏன் முடிக்கிறது, அதோட அப்படியே போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைப்போம். இல்லை, கடைசி வரைக்கு போராட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் முடிகின்ற நிலையிலிருந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ கடைசி வரைக்கும் முயற்சியை என்ன செய்யாத, கைவிடாத. நீனா எனக்கெல்லாம் முடிந்துன்னு முடிவு பண்ணிடாத. அந்த முடிவு அது தானாய் சம்பவிக்கட்டும், தானாய் இந்த முடிவு வரட்டும்.
அதுவரைக்கும் அந்த முடிவை நீ எதிர்பார்த்திராதே. ஒருவேளை எல்லாரும் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சுன்னு, உங்களுக்கும் தெரியுது இனி முடிஞ்சு போக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கடைசி வரை செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்து முடியுங்கள். செய்து முடியுங்கள். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, முடங்கி போயிடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுக்கும் செய்வார். இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அந்த விதவின் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னால் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த விதவினுடைய குழந்தையும் மரித்து போகிறான். ஆனால் எலியா தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். பாருங்க, எவ்வளோ அதிசயம் பாருங்க. அந்த விதவை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். இப்படி ஒரு ஆகாரம், இப்படி மரித்து போன என் மகன் உயிரோடு எழும்புவான் நினைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. மரித்து போன உயிரோடு வருவான்னு அந்த ஸ்திரீக்கு தெரியுமா? ஆண்டவர் செய்து கொடுத்தார். அதுதான் இயேசு, அதுதான் ஜீவாதிபதி. அவர் உங்களிடத்தில் என்னிடத்திலையும் கேட்கறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஜீவியம்தான். அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பாவத்தை விட்டு ஒளிந்து பரிசுத்தத்தையும் நீதியும் தரித்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் கடைசி முயற்சியையும் நாம் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது அதிசயமாயிருக்கும், அது அற்புதமாயிருக்கும், அது புதிய ஆரம்பமாயிருக்கும். இதை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, நாளையோடு முடிந்துவிடும், இந்த மத்தியானத்தோடு முடிந்துவிடும், இந்த சாயங்காலத்தோடு முடிந்துவிடும், அதற்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையிலே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, சரீர பலவீனம் ரீதியாக, பல குடும்ப சூழ்நிலைகளின் ரீதியாக, உலகத்தின் கால சூழ்நிலைகளின் நிலைய மூலமாக இப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நாளில் நீ சொல்லுகிறேன், நான் கடைசியாக இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், கடைசியாக நீ செய்ய சில காரியங்கள் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நீ செய்து முடி, அதை நீ செய்து முடி. நம்பிக்கை என் பேரில் வை. உன்னை எனக்காக பரிசுத்தத்திற்கென்று அந்த நேரத்தில் நீ ஒப்புக்கொடு. இந்த கொஞ்ச நேரத்தில், இந்த அடுத்த முயற்சிகளை நீ உன்னை எனக்கு பரிசுத்தமாய் ஒப்புக்கொடு. உன் பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு பாவை நீ செய்ய மாட்டேன்னு சொல்லு, அந்த பாவ வழியில போக மாட்டேன்னு சொல்லி, துன்மார்க்கமான ஜீவித்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி, அக்கிரமமான செய்கைக்கு போக மாட்டேன்னு சொல்லி, நீங்கள் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கடைசி முயற்சியான அந்த தீர்மானங்களை நீங்கள் எடுங்கள். இந்த வேலையில் இந்த தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுதான் நினைவை பட்டணத்தில் நடந்தது. அழிக்கப்பட வேண்டிய நினைவை பட்டணத்தார் அவர்கள் இந்த கொஞ்ச நேரத்திலே கர்த்தருடைய பாதத்தில் வந்தபடியினாலே கர்த்தர் நினைவை பட்டணத்தில் எல்லாரையும் காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதே நிலையை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை நிச்சயமாய் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழித்து விடுங்க. புதிய ஜீவியத்துக்கு நேராக இந்த நாட்களில் திரும்புங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவையும் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் தான் என் லட்சியம் சொல்லி தீர்மானம் எடுங்க. உண்மை உத்தமம் தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தீர்மானம் என்று சொல்லிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவே, உம்மை நோக்கி இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நன்மையினால் திருப்தியாக்கும். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பா